Good morning, students. Now we are going to Common Subject, Unit 3, Financial Market 2, Chapter 7, Stock Exchange. So, Stock Exchange அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Stock Exchange is also called share market அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷேர் மார்க்கெட் எதுக்காக அப்படின்னா ஒரு கம்பெனி தன்னோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட், யூஸ் பண்ணுற ஒரு வேவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ரிபியூட் இன் எ huge measure to the growth of expansion of nation business to the ultimate benefit and will bring to the national economy and its peoples. They provide an ideal conduct through which enormous amount of capital flows through to the interconnection network of financial organization to all corporate enterprises in the country. The stock exchange ensure liquidity and transferability of financial asset. So இது சீக்கிரமா லிக்விடிட்டியா நீர்மைத்தன்மையாவதாகவும் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டிஸாகவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் provide a place for the investors to buy and sell securities to freely. So students பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு பை அண்ட் செல் டு த செக்யூரிட்டிஸ். ஸோ செக்யூரிட்டிஸை பை அண்ட் செல் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன்னோட செக்யூரிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், த மார்க்கெட் ஆஃபர் பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் வேர் டு த லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர் அண்ட் பையர் பார்ட்டிசிபேட். Further, stock exchange provide an action market in which number of the exchange participate to ensure continuity of price and liquidity to investors. So continuity of priceum liquidity of investors எப்பயும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the efficient functioning of the stock exchange is responsible for creating a conducive climate to active growing primary for new issues. Moreover, an active to the healthy secondary market in existing securities leads a better psychological of expectation, considerability broadening the investing inquiring to thereby the rendering the task of raising resources of entrepreneur easier. So good performance to outlook for equity in the stock exchange import beyond C to the new issue market. அதாவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மார்க்கெட்ஸ் இருக்கு. நியூ இஷ்யூ மார்க்கெட்டும் இருக்கு, ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்டும், அதாவது செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ இஷ்யூ மார்க்கெட் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வர செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் பை அண்ட் செல் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணது எது அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேரை திரும்ப ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணது தான் இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆரிஜின் என்ன, மீனிங் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ மேம் ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஏ ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது? ஆம்ஸ்டர்டம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1602 ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1602 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு திரும்ப மறுபெயர் எப்போ மேம் கொடுத்தாங்க? அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆம்ஸ்டர்டம் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மறுபெயரை கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. First stock exchange in India was the native shares to the stock broker association. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா broker association. அதாவது broker அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தரகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இட் வாஸ் ரெகனைஸ்டு பை த கவர்மெண்ட். இது கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 31, 1957 தான் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அண்டர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 இட் பிகம் டு த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சப்சீக்வெண்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1956 கீழே தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, ரெகனைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ கால்டு ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லலாம், இல்லை ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்ஸ்டியூட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் an organized market for the purchase and sale to the industrial and financial securities. இது என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, என்ன சேல் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி a financial securities, financial securities மட்டும்தான் பையும் செல்லும் பண்ணுவாங்க. இட் இஸ் அண்ட் கன்வீனியன்ட் பிளேஸ். இது இந்த பை அண்ட் செல் பண்றது கன்வீனியன்டான பிளேஸ் இது அப்படிங்கும் போது தான் நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. ஸோ பாருங்க, இட் வாஸ் டு த கன்வீனியன்ட் பிளேஸ் வேர் ட்ரேடிங் இன் த செக்யூரிட்டிஸ் இட் கண்டக்டிங் டு த சிஸ்டமேட்டிக் மேனர். that is as per certain rules and regulation. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணி தான் இருக்கும். இட் பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஆஃபர் யூஸ்ஃபுல் சர்வீஸ் டு த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோயிங் கம்பெனிஸ். இட் வாஸ் an investment intermediary and facilitative economic and industrial development of countries. Stock exchange is an organized market for the buying and selling corporate. So stock exchange அப்படிங்கிறது buying and selling பண்றதுக்கான ஒரு organized market அப்படின்னு சொல்லலாம். Here securities are purchased and sold out of to the per certain well defined rules and regulation. It provide a convenient and security mechanism for platform for transaction in different securities. Such securities include to the shares and debenture issued by the public companies which is due listed to the stock exchange and bond to debentures issued by the government, public corporation and municipal and port trust bodies. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸை மட்டும்தான் பையிங் அண்ட் செல்லிங், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செக்யூரிட்டி? செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர், ஸ்டாக், பாண்ட், டிபெஞ்சர்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறது தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்பவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்டர்டு கம்பெனிஸில் இருக்கிற ஷேர்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை அண்ட் செல் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் indispensable for the smooth and orderly function to the corporate sector in free market economy. A stock exchange need not to be treated to play speculation to the gambling den. So இந்த இடத்துல என்ன தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெகுலேஷன் இருக்கு ஆனா கேம்பிளிங் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்க, கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. கேம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சூதாட்டம். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, ஊக வணிகர்கள் உள்ள இருக்காங்களே தவிர எந்த விதமான சூதாட்டமும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி ஆக்ட் ஆஸ் ஏ பிளேஸ் ஆஃப் சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப சேஃபும் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். For this effective control to the working of stock exchange is necessary. This will be avoid misuse of the platform for excessive speculation, scams and other undesirable for anti-social ஆக்டிவிட்டீஸ். ஸோ சமூக விரோதம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான விஷயங்களும் இந்த இடத்துல என்ன ஆகிறதில்ல, வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன பாருங்க, இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் வேர்ல்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்க, முன்னாடி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம், என்ன அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். அது இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன மேம் அப்படின்னா, இட் இஸ் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் வேர்ல்டு. மோஸ்டா பாப்புலர்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் while Bombay Stock Exchange is the oldest stock exchange in India. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஓல்டஸ்டாக என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருந்துச்சு. சிமிலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிஸ்ட் டு த ஆப்ரேட் இன் அதர் பார்ட் ஆஃப் வேர்ல்ட். டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேங்காக்கோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், துபாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள பிற வகையான பங்கு பரிவர்த்தகம், அதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க டெஃபினிஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி யார் மேம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கம்பேரிசஸ் ஆல் த பிளேசஸ் where buyer and seller stock and bond or their representative undertake transaction involving to the sale of securities. ஸோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் கூடுற ஒரு இடத்தை தான், அதாவது பத்திரத்தை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் கூடக்கூடிய ஒரு இடத்தை தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எத்தனை பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் ஏதாவது ஒரு டெஃபினிஷனை தெளிவாக படிச்சுக்கிட்டா நமக்கு இது ஒரு 2 மார்க்ஸ். ஸோ ஹேஸ்டிங்ஸ் டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பணிகள் அப்படின்னு சொல்லலாம், சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்பயும் ரெடியா இருக்கும், அது எப்பயுமே கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் இன் fact a market for existing securities. If an investor went to the sell his securities, he can easily and quickly dispose them of the stock exchange. In other words, he can convert to the share into cash. அதாவது ஷேரை ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இது ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த டாபிக் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னோட செக்யூரிட்டிஸுக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத கரெக்டா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மார்க்கெட் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. One can easily evaluate to the worth on securities on the basis of quotation. ஈஸியா ஒரு செக்யூரிட்டிஸை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதோட வேல்யூ என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொடெக்ட் அப்படிங்கிறது பாதுகாப்பு. ஸோ பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆல் டீலிங் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் அக்கார்டன்ஸ் வித் வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். For example, broker cannot charge high rate of commission for these services. ஏன் மேம் இது பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கும்போது brokers வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தன்னோட ஹை ரேட் ஆஃப் கமிஷனை இதுல திணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனி மால் பிராக்டிஸ் வில் பி செவரலி பனிஷ்டு. ஸோ ஒருவேளை மால் பிராக்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் இதை ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல். ஸோ ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா மூலதனத்தை சரியான முறையில பயன்படுத்துறது. எப்படி மேம் சரியான முறையில பயன்படுத்துறது அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் பாருங்க, 8 capital formation. ஸோ மூலதன உருவாக்கத்திற்கான உதவி என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ணலாம். ஸோ இப்போதான் நம்ம ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் சொன்னோம், ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா தன்னோட கேபிட்டலை ரைஸ் பண்றதுக்காக. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க 8 கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மூலதனத்தை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்க, ஃபெசிலிட்டேட் ஃபார் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷன் as a result of speculation, demand for and supply of securities and equalized. Similarly, price movement for rendering smoothly. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊக வணிகத்திற்கான வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஊக வணிகம் என்பது பங்கு பரிவர்த்தனைகள் நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், இதுல ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பெகுலேஷன்? ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ற ஒரு புரோக்கரை தான் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சீசனிங் ஃபார் செக்யூரிட்டிஸ். சீசனிங் ஃபார் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்தெந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டிஸ் எப்படி இருக்கும். ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர்ரைட்டர் hold for temporary period security issued by the new companies. They unlock them will be prepared to the absorb of new securities. ஸோ இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க தன்னோட பங்குகளை வெளியிடும் போது இந்த ஊக வணிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பிஸ்னஸ் நான் வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க தன்னோட ஷேர் மார்க்கெட்டுக்கு அவங்களோட சந்தையை ஈர்க்கிறதுக்கு தயாராகிற அளவுக்கு இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிளியரிங் ஹவுசஸ் ஆஃப் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ தொழில் தகவலுக்கு தீர்வகம் எப்படி இருக்கு. லிஸ்டட் கம்பெனிஸ், இந்த இடத்துல லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டாப் லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய் தன்னோட செக்யூரிட்டிஸை சேல் பண்ணணும், தன்னோட ஷேரை சேல் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்னா லிஸ்டட் கம்பெனியா இருக்கணும். ஸோ லிஸ்டட் கம்பெனி are required to the furniture all important information relating
to the capital management, dividend distribution, etc. And forward copies to the financial statement, annual report, etc. to the stock exchange. They publish every year book detail the financial position of companies. Thus it give vital information to the investing public to the deciding on investment. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட நிதி இருக்கு இல்லையா, தன்னோட நிதி நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளியரிங் ஹவுசஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பொதுமக்கள் முதலீடு செய்வதற்கு என்ன ஆகுது அப்படின்னா முக்கிய முடிவு எடுப்பதற்கு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். இது எதுக்கான மார்க்கெட் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் சேல் பண்ணுறதுக்கான மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அண்ட் மார்க்கெட் வேர் செக்யூரிட்டிஸ் ஃபார் கார்பரேட் பாடிஸ், கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் பாத் அண்ட் சோல்டு. பாத் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது. டீல் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டி. செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணுவாங்க. எந்த மார்க்கெட்டில் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரெகுலேட் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். ரெகுலேட் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பங்கு பரிவர்த்தனை ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நாட் பை அண்ட் செல் எனி செக்யூரிட்டிஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கௌண்ட். ஓன் அக்கௌண்ட்ல எந்த விதமான ஷேரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இட் மெர்லி ப்ரொவைட் டு த நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ட்ரேட் அண்ட் செக்யூரிட்டிஸ் மெம்பர்ஸ் டு த புரோக்கர்ஸ் who trade in the securities. ஸோ யார் எந்த அந்த புரோக்கர்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தன்னோட ஷேரையோ வாங்குறதோ விற்கிறதோ எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, அலோ டீலிங் ஒன்லி இன் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். முன்னாடி தான் சொன்னோம், ஒரு கம்பெனி லிஸ்டட் கம்பெனியா இருந்தது அப்படின்னா டாப் லெவல்ல கம்பெனியில இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த கம்பெனி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கொண்டு போய் தன்னோட ஷேரை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, fifth topic, transaction effective only through members. So இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் மேம் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி எ மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமே தவிர நான் மெம்பர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆத்தரைஸ்டு புரோக்கர் மட்டும்தான் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஸோ அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி அண்ட் இண்டிவிஜுவல் விச் மே பி ரிஜிஸ்டர்ட் டு த அன்ரிஜிஸ்டர். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் இருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணாமலும் இருக்கலாம், ஆனா அதுல ஒரு மெம்பரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெகனைசேஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதை ரெகனைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெகனைஸ் பண்ணியிருக்கு. ஒர்க்கிங் ஆஸ் பர் ரூல்ஸ். எப்படி ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரன் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா செபியோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ செபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, செபி அப்படின்னா என்ன அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெசிபிக் லொகேஷன். ஸோ ஸ்பெசிபிக் லொகேஷன் எங்க இருக்கு பாருங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸ் வேர் ஆத்தரைஸ்டு புரோக்கர் come together daily on floor of the market called trading circulars and conducting trading activity. The prices of different securities traded are shown to the electronical board. After the working hours, marketing is closed. All the working of stock exchange is conducted and controlled through a computer and electronical system. So இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் பங்கு சந்தைகளுக்கு தினசரி வருகை தந்து ஒன்று கூடி வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு குறிப்பிட்ட சந்தை பகுதி தான் பங்கு மாற்றகம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது மின்னணு பலகையில் வெவ்வேறு வணிக பத்திரங்களின் விலைகளை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் 10th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பாரோமீட்டர். ஸோ பாரோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா அளவிடும் கருவிகள், அளவிடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த ஃபினான்ஷியல் பாரோமீட்டர்ஸ் அண்ட் டெவலப்டு இண்டிகேட்டர் ஆஃப் நேஷனல் எக்கனாமிக் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பங்குச்சந்தை தன்னோட நிதி எவ்வளோ இருக்கு அப்படின்னு அளவிடுறது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இது வரைக்கும் நம்ம என்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, அது எப்போ தோற்றம், அதோட தோற்றம் எப்போ, தென் அதோட டெஃபினிஷன் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.